ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல் அப்படின்னு பார்க்கலாமா? புத்தாண்டு ஸ்பெஷல் பாருங்கள். இன்றைக்கி நம்ம ஒயிட் ரைஸு, கொஞ்சமாக ஒரு அரை கப்பு போட்டு சாதம், அப்புறம் வாழைக்காய், எண்ணெய் வாழைக்காய் வறுத்தது, அப்புறம் நம்மளோட சூப்பரான மாங்காய் வெள்ளை பச்சடி, நல்லா கெட்டியாயிடுச்சு. சூப்பரான நம்மளோட மாங்காய் வெள்ளை பச்சடி. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஜவ்வரிசி போட்டு பால் பாயசம், அதாவது பசும்பால் தான் ஊற்றிருக்கேன். இன்றைக்கி தேங்காய் பால் போடலை. தேங்காய் பால் போட்டு நம்ம வெல்லம் போட்டுக்கலாம். ஆனால் நான் சீனி போட்டதுனால பாக்கெட் பால் காய்ச்சி இதில் ஊற்றிருக்கேன். நம்மளோட ஜவ்வரிசி பாயசம், அப்புறம் நம்மளோட மெயினான கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார், நம்மளோட வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் போட்டு சூப்பரான ஒரு சாம்பார். அப்புறம் நம்மளோட அப்பளம், ஒரு அப்பளம், அப்புறம் நம்மளோட சூப்பரான கெட்டி தயிர். நான் இன்றைக்கி மோராக கடையில் அப்படி கெட்டியாக தயிராகவே வச்சிட்டேன். இதான் இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல். பாயசம், மாங்காய் பச்சடி, கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார், சாதம், வாழைக்காய் வறுவல். இதான் இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல். உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு சொல்லுங்கள். எல்லோருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் வாழ்க வளமுடன். உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சமையல் பிடிச்சிருக்கா பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. நம்மளோட உப்பு ஜாடி பாருங்கள், சூப்பராக சின்ன ஜாடி, உப்புக்கு மட்டுமே வச்சுக்கிறது. அதுக்கு ஒரு சின்ன குட்டி கரண்டி போட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு பராபவ வருஷம் நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.